ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கல்லுப்பு ஆட் பண்ணி காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி ஆட் பண்ணதுமே அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போதும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ மசாலா அரைக்க போகிறோம். ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி நல்லா தேங்காய் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பச்சை வாசம்லாம் போனதுமே நம்ம காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு அந்த தேங்காயையும் ஆட் பண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடிங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லியோ இல்லை கஸ்தூரி மெட்டி போட்டு சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கும் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி